இது இந்த அகாவுட் வெள்ளப்பட்டை பற்றி சொன்னேன். இந்த அகாவுட் வெள்ளப்பட்டைங்கிறது இப்போ ஒரு 15 வருஷமாக தான் ஸ்ரீலங்கா மக்களுக்கு அது அந்த வெள்ளப்பட்டைன்ற பேரும் அகாவுட்டுங்கிற பேரும் அரபு நாடுகளில் உள்ளாக்கள் இது அத்தியாவசிய மொத்த அரபு நாடும் பாவிக்கிற ஒரு சாம்பிராணி மாதிரி ஒரு மர துண்டுங்கிறதும் அதை பற்றி இப்போ இலங்கையில் உள்ள 33 கோடி பேரும் சொல்லுவாங்க. வெள்ளப்பட்டை என்ன அதில் எத்தனை கிராமில் எத்தனை ஒயில் எடுக்கலாம்னு. ஆனால் 15-18 வருஷத்துக்கு முதல் இதை பற்றி ஸ்ரீலங்காவில் உள்ள யாருக்குமே தெரியாது. இதை பிபுல மையங்கணக்காட்டில் உள்ளாக்கள் இந்த மரத்தை வெட்டி விறகு பாய்ப்பாங்க. அதை எரிக்கும்போது ஒரு மனம் வரும், சாம்பிராணி மரம். அப்போ சிங்கள மக்களும் அந்த காட்டில் உள்ள வேடர்களும் அதை சாம்பிராணி மரம் என்று சொல்லுவாங்க. இனி கள்ள மரம் ஏற்ற போகிறாக்கள் பிபுல காட்டில் இந்த புத்ததாச மன்னர் அமைக்க அந்த தோட்டத்தில் அகாவுட் மரம் கோடிக்கணக்கில் அவர் நாட்டியிருந்தார். ஆனால் அதில் பலன் தெரியாமல் இவங்க முதிரை மரமும் கருங்காலி மரமும் சமுள மரமும் வெட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. தவறுதலாக இந்த மரத்தை வெட்டிட்டு இது ஒன்றுக்கு ஆகாண்டு தூக்கி காட்டில் வீசி போட்டு போயிடுவாங்க. அதை அங்குள்ள வேடர்களும் சிங்கள மக்களும் விவரம் தெரியாத மக்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை விறகுக்கு வெட்டி வீட்டில் விறகுக்கு பாய்ப்பாங்க. அப்படி விறகுக்கு பாய்க்கும்போது அதுலேருந்து ஒரு மனம் வரும். அந்த மனம் இவங்க சாம்பிராணி மனம் போட்டு சாம்பிராணி கேஸ்ட்ன்னு சொல்லிக்கு தான் பாய்ச்சிருக்காங்க. இது வன விலங்கு அதிகாரிகளுக்கோ அந்த ஏரியா போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கோ அந்த ஏரியாவில் உள்ள யாருக்குமே இது அகாவுட் சவுதி அரேபியாவில் அந்த நேரமே 20 வருஷத்துக்கு முதலே அது ஒரு கிலோ 6000 ரூபா. 20 வருஷத்துக்கு முதல் அந்த அகாவுட் மரத்தில் நடுவில் வெட்டி எடுக்கிற அந்த கருப்பு பாட் 20, 25, 30 வருஷத்துக்கு முதல் சவுதி அரேபியாவில் அதில் விலை 65,000 ரூபா கிலோ ஸ்ரீலங்கா பணம். அப்போ இது விவரம் தெரியாமல் நம்ம ஆட்கள் பற்றி வச்சுட்டு இருந்தாங்க. விவரம் தெரிஞ்சவங்க இதை பண்ணி பல மில்லியன் பில்லியன் உழைச்சாங்க, யாருக்கும் சொல்லாமல் காதும் வைக்க மாதிரி. அது மாதிரி 1000 பிஸ்னஸ் இந்த காட்டுக்குள்ளே இருக்குது. சுத்தமான தேன் இருக்குது, காட்டு நெல்லிக்காய் இருக்குது, மூலிகை வகைகள் இருக்குது, அப்படி 1000 பொருட்கள் இருக்குது. அதை பற்றி நாம் ஒவ்வொரு பாட்டிலையும் பார்ப்போம். நிறைய பேசி அவங்கள குழப்ப விரும்பலை, அதை பற்றி பேசுவோம். அகாவுட் ஒயில் எப்படி செய்கிறது, சுத்தமான தேன் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு எல்லாம் பற்றி பேசுவோம்.